வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா அபவுட் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த ஐபிஎல் ஆக்ஷனில், அதாவது நடக்க போகிற டிசம்பர் 19th வந்து மினி ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா. இதில் எந்த பிளேயர்ஸ் சென்னை மோஸ்ட் ஆஃப் எடுப்பாங்க அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அண்ட் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு யார் எந்த மாதிரி பிளேயர்ஸ் சிஎஸ்கே எடுத்தால் பெட்டராக தோணுதோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் போடலாம். டெஃபினட்டாக நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் மேட்சும் ஆகலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங், அதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஆப்வியஸ்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெல் செட்டில் ஸ்குவாட் தான். லாஸ்ட் டைம் வந்து பென் ஸ்டோக்ஸ் அவ்வளோ விலை கொடுத்து எடுத்தாலும் அவரை 1 or 2 கேம்ஸ் தான் விளாடணும். அதுலேயே ஒரு பெருசாக இம்பாக்ட் ஆகலை. பட் அவர் இல்லாமல் ட்ராஃபி அடிச்சிட்டோம். ஏன்னா ரஹானே ஒரு பேலன்ஸ் கொடுத்தாரு அண்ட் இம்பேக்ட் பிளேயராக வந்து அம்பத்தி ராய்டும் வந்து சின்ன சின்ன க்ரூஷுவல் நாக்ஸ் விளாட்னாரு. ஸோ சிவம் துபேவோட டிரான்சிஷன் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. இந்த வாட்டி இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது லைட்டாக கேப் இருக்கிறதுலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணுன்றது தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஐடியாவாக இருக்கும். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில ஆப்ஷன்ஸ்லாம் நானும் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கேவோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பேலன்ஸ் சைடு இருக்குது. ஸோ இப்போ பென் ஸ்டோக்ஸ் நம்ம விட்டதுனால நிறைய அமௌண்ட் நம்ம கையில் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 31 crores மேலே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர். நம்மக்கிட்ட ஸ்லாட்ஸ் 9 ஸ்லாட்ஸ் இருக்குது. 3 ஃபாரினர்ஸ் எடுக்கணும், 6 இந்தியன் பிளேயர்ஸ் எடுக்கணும். ஸோ முதல்ல நம்ம ஃபாரின் பிளேயர்ஸில் வரும். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஆல்ரெடி ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்குது, தீக்ஷனா அண்ட் சாண்ட்னர். ஸோ அநேகமாக இன்னொரு ஃபாரின் ஸ்பின்னருக்கு டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் போக மாட்டாங்க. அதில் கிளியர் கட்டாக இருக்கும். எங்கே போவாங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா நம்ம வந்து பிரிட்டோரியஸ், மகாலாலாம், ஜெமிசன் இவங்களெல்லாம் வந்து ஆக்ஷனில் வெளியில் விட்டுட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெஸ்ட்டு பக்காவான ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் போகலாம். ஆர் அட்லீஸ்ட் ஒரு இன்கேஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மிஸ் ஆகிட்டாங்கன்னா அடுத்த லெவலில் இருக்க சில ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 1 or 2 நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ், அதுவும் மெயினாக பவுலர்ஸ்னும் போது மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், டெஃபினட்டாக அவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தரையாவது தட்டி தூக்கணும்னு நினைப்பாங்க. முக்கியமாக ஹேசல்வுட், ஏன்னா ஆல்ரெடி அவர் சென்னை விளையாடி இருக்காரு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் சிஎஸ்கே பற்றி. நம்மளோட ஓல்டு பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம எடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் தான் வந்து சிஎஸ்கே பண்ணுவாங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அப்படி இல்லைனாலும் பேட் கமின்ஸ் ஆர் மிச்சல் ஸ்டார்க், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக ஹேசல்வுட் தாங்க போவேன். ஹேசல்வுட் இன்கேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போனார்னா ஆப்வியஸ்லி பேட் கமின்ஸ்க்கு ஒரு ட்ரை கொடுப்பேன் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு ட்ரை கொடுப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹேசல்வுட், தென் பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் தான் மிச்சல் ஸ்டார்க். 3 பேரையும் கோட்டை விட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபாரின் பவுலர்ஸ் யாருங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. கெரால் கோச்சி இருக்காரு. ஸோ அவரும் இந்த வாட்டி ஆப்ஷனில் நான் பரபரப்பாக போவார். அண்ட் செகண்ட் டீம் சவுதி, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேபி இந்த ஒரு 1 year நம்ம டீம் சவுதியோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேக்கப். நம்மளோட முதல் எய்ம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதர் டு டேக் ஜோஷ் ஹேசல்வுட் ஆர் பேட் கமின்ஸ். நிறைய பேர் ஸ்டார்க்கும் சொல்லுவீங்க, ஸ்டார்க்கும் இருக்குது. பட் என்னோட கண்டென்ஷனில் நான் ஸ்டார்க் செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, கண்டிப்பாக ஒரு நியூ பாலில் சூப்பராக போடுவார், ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர். நம்மக்கிட்ட ஆல்ரெடி முகேஷ் சௌத்ரி லெஃப்ட் ஆர்ம் போலர் இருக்காங்க. ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் போலர் நம்ம விளாடுவோமா, அது எந்த அளவுக்கு டீமுக்கு பேலன்ஸ் செட் ஆகுன்றது ஒரு ஃபேக்டர். செகண்டு, மிச்சல் ஸ்டார்க் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் போலர், அது வேறு விஷயம். முகேஷ் சௌத்ரியோட கம்பேர் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் நான் காம்பினேஷனுக்காக சொல்கிறேன். அண்ட் ஸ்டார்க் வந்து அப்பப்போ இன்ஜுரி ஆக வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. வேற பேட் கமின்ஸ் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் 2 பேருமே ஃபிட்டான பிளேயர்ஸ். நம்மளுக்கு இந்த இன்ஜுரியோட கன்சர்ன்லாம் இருந்தது போதும்பா, எப்பா நம்மளால் முடியாது. அட்லீஸ்ட் ஃபுல் சீசன் ஃபிட்டாக இருக்கணும். அவன் எத்தனை மேட்ச் விளாட்றான்றது பிரச்சனை இல்லை, ஃபுல் சீசன் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக ஹேசல்வுட் ஆர் கமின்ஸ் போகிறது பெட்டர் ஆப்ஷன். அது மிஸ் ஆச்சுன்னா கோச்சி ஆர் சவுதி ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. டெஃபினட்டாக இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சிஎஸ்கே போவாங்க. அண்ட் அடுத்தது 3 ஃபாரின் பிளேயர்ஸில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக போவாங்க. கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டர். நம்மளோட சிஎஸ்கேவோட கான்செப்ட் என்னன்னா அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் பிளேயர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் தான் அதிகமாக எடுப்பாங்க. அந்த வகையில் 2 பேர் கண்டிப்பாக மைண்டில் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று ரச் ரவீந்திரா, அனதர் ஒன் இஸ் டேரல் மிச்சல். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை குக்கி போட்டு தூக்கிடணுன்றது தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட பிளானாக இருக்கும். ஏன்னா பீங் நியூசிலாந்து பிளேயர்ஸ், நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நியூசிலாந்து பிளேயர்ஸ் எடுப்போம். அது நம்மளுக்கு ராசி இருக்குது, லக் இருக்குது. அண்ட் இந்த வேர்ல்டு கப்பில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாங்க நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸில், எஸ்பெஷலி ரச் ரவீந்திரா அண்ட் டேரல் மிச்சல். ஸோ எனக்கு என்னவோ டெஃபினட்டாக மிச்சலுக்கு போவாங்களோ சிஎஸ்கேன்றது தான் என்னோட ஒரு ஃபீலிங். பட் எனக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்தாலும் ஓகே. ஏன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுப்பாங்க. மிச்சல் நல்ல பேட்டிங் மிடில் ஆர்டர்லேயே ஆட முடியும். அண்ட் அவரால் அந்த மீடியம் பேஸ் 1 or 2 overs கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் ரச் ரவீந்திராவும் சரி, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்பின் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர், பியூர் ஆல்ரவுண்டர், அவர் வந்து ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஒரு டாப் ஆர்டரோ ஆடலாம், மிடில் ஆர்டரோ விளாடலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நிறைய பேர் சொல்லுவீங்க டிராவிஸ் ஹெட் எடுக்க மாட்டாங்களாங்க, என்னங்க டிராவிஸ் ஹெட்டை விட்டீங்க அப்படின்னுவீங்க. நான் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்.
சென்னை சூப்பர் கிங்ஸை இத்தனை வருஷமாக நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும். டாப் ஆர்டரில் டெவன் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், அந்த காம்பினேஷனை யாருமே கலைக்க போகிறது இல்லை. அது நடக்கவும் நடக்காது. சுமாராக ஆடினாங்கனாலே நடக்காது. ஆனால் அவங்க வேற லெவலில் லாஸ்ட் 2 இயர்ஸாக விளாட்றாங்க. சிஎஸ்கே அந்த தவிர பண்ண மாட்டாங்க. டெவன் கான்வே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் 200% அவங்க தான் ஓப்பனர்ஸ். ஸோ கான்வே பொசிஷன் என்னைக்குமே த்ரெட்டு கிடையாதுங்க. இந்த வருஷம் ஒரு மொக்கையாக விளாட்னாலும் சரி, ஃபுல் 14 மேட்ச் விளையாடுவார். ஸோ அந்த ஆங்கிளில் டிராவிஸ் ஹெட் மாதிரி பிளேயர் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஓப்பனிங் ஆட விடுறதா பெட்டர் ஆப்ஷன். அவரை தூக்கி நீங்கள் மிடில் ஆர்டரோ இல்லை எங்கே விளையாடுவீங்க? இப்போது சென்னை கண்டிஷன்ஸில் உங்களுக்கு ஸ்பின் அதிகமாக எடுக்கும். அண்ட் முக்கால்வாசி மற்ற இப்போ ஹைதராபாத் எடுத்துக்கோங்க, லக்னோ எடுத்துக்கோங்க, அண்ட் ஒரு 4 or 5 சிட்டிஸில் வந்து கொஞ்சம் ஸ்பின்னு தான் அதிகமாக எடுக்குது. பிச்சர் ஸ்லோவாகுது. அப்படின்னு ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக இப்போ பத்திரானா விளாட்றோன்னு வச்சுக்கோங்க. ஸோ தீக்ஷனா விளாடுவார். அண்ட் சாண்ட்னரும் விளாட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ஸ்பின் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா, இல்லை சாண்ட்னர் இல்லைனா டெஃபினட்டாக மொயின் அலி. ஏன்னா ஆஃப் ஸ்பின்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன், 2 லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் இல்லைனா மொயின் அலி அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் தராரு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் எப்படி இந்த 11க்குள்ள ஃபீச்சர் ஆவார்? அவர் சூப்பர் பிளேயர் தாங்க, சம ஃபார்மில் இருக்காரு. இப்போ வேர்ல்ட் கப் ஹீரோ வேறு அவர். பட் என்றைக்குமே நம்ம டீமுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது? நம்ம வந்து ஆர்சிபி மாதிரி தப்பன்னு எல்லா பிளேயரும் எடுத்து வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு அந்த டீமில் பேலன்ஸ் தருதா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்போவுமே பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு சிஎஸ்கே போக மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க போனாங்கன்னா முதல்ல ஷாக்கார ஒரு நபர் நானாக தான் இருப்பேன். ஸோ தட் இஸ் அப் டு தேர் விஷ். எப்படி போகணும்னு எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு டிராவிஸ் ஹெட் தேவைப்படாது. ஸோ ஆப்வியஸ்லி எய்தர் ரச் ரவீந்திரா ஆர் மிச்சல் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் எஸ் இன்னொரு ஸ்லாட் இருக்குது. ஆப்வியஸ்லி அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் கூட எடுக்கலாம். ஏன் தில்ஷான் மதுஷங்கா கூட நம்ம எடுக்கலாம். ஸ்ரீலங்கன் அந்த கண்டிஷன் நம்மக்கிட்ட வந்து நிறையவே இருக்குது. 2 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ மதுஷங்கான்ற ஒரு பிளேயர் நல்லாவே போலிங் போட்டு வைக்கிற பாரு. நீங்கள் சொல்லுவீங்க என்னங்க மிச்சல் ஸ்டாருக்கு லெஃப்ட் ஆர்ம் போலர் வேணான்றீங்க, மதுஷங்கா மட்டும் வேணுன்றீங்க. நான் சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன். ரச் ரவீந்திரா, மதுஷங்கா மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டேரல் மிச்சல் மாதிரி பிளேயர்ஸ்னால் ஒரு 3-4 மேட்ச் உட்கார வச்சா கூட அவங்களாம் வந்து எதுவும் நினைக்க போகிறது இல்லைங்க. ஆனால் டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு அண்ட் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு எப்படி நம்ம பென் ஸ்டோக்ஸ் ஒரு 2 மேட்ச்க்கு அப்புறம் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆல்ரெடி செட் ஆனதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிளேயர்ஸை உட்கார வச்சா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பாயிடும். ஏன்னா அவங்க வரதே உள்ள ஐபிஎல்ல களை கட்டணும் தான். ஸோ இதுக்கு வேறு ஏதாவது டீம் போய் நான் விளையாடிந்தாவது ஃபுல்லாக விளையாடி இருப்பேன்டான்ற மாதிரி நினைப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்குள்ளே ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் உண்டா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு நியூசிலாந்து பிளேயர் எடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கட் ஃபீலிங் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிறத தில்ஷான் மதுஷங்கா இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 50 lakhs அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸாக சில பேர் இருக்காங்க. தே மைட் கோ அப் டு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த 3 ஆப்ஷனில் நான் ஒரு 4-5 ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃபர்தராக சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ அடுத்து வந்து 6 இந்தியன் பிளேயர்ஸ். இந்த 6 இந்தியன் பிளேயர்ஸ் யார் எடுக்க போகிறாங்க? டெஃபினட்டாக அம்பத்தி ராயுடு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் தேவை. எப்படி நம்ம பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து எதர் மிச்சல் ஆர் ரச் ரவீந்திரா எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அம்பத்தி ராயுடுக்கு ஒரு இந்தியன் பிளேயர் கண்டிப்பாக தேவை. அந்த கண்டிஜென்ட்டில் யார் இருக்காங்க மேஜரான்னு பார்த்தா ஷாருக் கான். ஸோ ஷாருக் கானுக்கு எனக்கு தெரிஞ்சு பலத்த ப்ரைஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு என்னவோ அதான் தோணுது. ஏன்னா கரெக்டான பிளேயர், ஒரு இம்பாக்ட் பிளேயராகவும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் அவர் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஸோ he might be very useful. ஸோ ஷாருக் கானுக்கு ஆல் அவுட்டாக சிஎஸ்கே போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷனே இப்போ ரீசெண்டாக நாங்கள் சில ஆர்டிகலாக படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அவர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். லைக் அம்பத்தி ராயுடு ரீப்ளேஸ் பண்ணால் சொல்ல முடியாதுங்க. 8 கோடி 9 கோடி கூட போகலாம். மேலேயே கூட 10 கோடி கூட சிஎஸ்கே அவங்களை கொடுத்து எடுக்கலாம். ஏன்னா மற்ற டீம்ஸும் வருவாங்க. பட் 10 கோடிக்கு அவர் ஒர்த்தான்றது செகண்டரி. பட் சென்னைக்கு அந்த பேலன்ஸ் தேவை. நம்மக்கிட்ட அந்த காசு இருக்குது. ஸோ தைரியமாக போவாங்கன்னு தோணுது. ஸோ இன்னொரு ஒரு 5 பிளேயர்ஸ். ஸோ ஷாருக் கான் மிஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை ஷாருக் கானே எடுத்துட்டாங்க, இன்னொரு 5 பேர் இருக்குங்க, யாருங்க எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஷாருக் கான் மிஸ் ஆனாலும் சரி, ஷாருக் கான் கிடைச்சாலும் சரி, இந்த மணிஷ் பாண்டே, கருண் நாயர் இந்த மாதிரி 1-2 பிளேயர்ஸ்க்கு சிஎஸ்கே அப்படி லைட்டாக வலை வீச வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இவங்க என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்துட்டா அந்த பிளேயரே மாறிடுறாங்க. லைக் எப்படி ரஹானே வந்து யாருமே வேணாங்கன்னும் போது பேஸ் பிளேஸ் நம்ம எடுத்தோம். போன சீசனில் வச்சு செஞ்சார். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே. ஸோ இதே மணிஷ் பாண்டே, கருண் நாயர்லாம் இங்கே வந்துட்டா வேறு லெவலில் விளாடுவாங்க. அந்த ஒரு அசம்ஷன் தான். லிட்டரலி அண்டர் தோனி இவங்க எப்படி விளாட போகிறாங்க. ஸோ அந்த அசம்ஷன் தான் எடுப்பாங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா சாம்பார் பாண்டேலாம் வேணவே வேணாம். ஐயோ முடியாதுங்க. ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவர் மணிஷ் பாண்டே ஒரு ப்ளஸ்ஸே ஃபீல்டிங் தான். அதுவும் லாஸ்ட் சீசனில் நான் பார்த்தேன் 2-3 சிட்டர் கேட்ச்லாம் விட்டார். வேலைக்காகாது சத்தியமாக. அந்த பையன் வேணாம். பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன நினைப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ பட் ஆனால் இங்கே 2 பேரில் ஏதாவது ஒன்று கை வைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் போலர்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். சிவம் மாவி இருக்காரு, லைக் ஜெயதேவ் உனத்கட் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி போலர்ஸ்லாம் வந்து டார்கெட் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா சேட்டன் சக்காரியா நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு பார்த்தா
இப்போ ரீசெண்டாக பிசிசிஐ ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து ஆக்ஷன் வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அதனால் ஐபிஎல் ஆக்ஷன்லேயே அவர் இருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெயதேவ் உனட்கட் ஆர் ப்ராபப்ளி சிவம் மாவிலாம் போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, உமேஷ் யாதவ்னு ஒரு பிளேயர் இருக்காரு, ஒருவேளை அவர் எடுக்கிறதுக்காக போவாங்களா? பட் அவர் எடுக்கிறதுக்கு நிறைய டீம்ஸ் இருக்குங்க. கேகேஆரே திருப்பி எடுப்பாங்க அண்ட் பஞ்சாப் சண்டை போடுவாங்க. எனக்கு என்னவோ அதான் தோணுது. ஹோப்ஃபுல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த தப்பு பண்ணி அவர் எடுத்துட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ரன் கொடுக்கறதுக்கு நிறைய போலர்ஸ் இருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே எல்லாமே இருக்காங்க. இவரையும் ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். துஷார் தேஷ்பாண்டே வந்து நான் தவறாக சொல்லலை, அவர் விக்கெட்ஸ்லாம் நிறைய எடுப்பார். பட் ஸ்டில் சொல்கிறேன், ரன் கொடுக்கறதுக்கு இங்கே பஞ்சம் கிடையாது. அதனால் உமேஷ் யாதவ்லாம் வேணாங்க தயவு செஞ்சு. ஸோ அப்படி ஒரு ஆங்கிளில் இருக்குது. அண்ட் எஸ், இந்த மாதிரி சில ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம ஜெயதேவ் உனட்கட் பற்றி பேசணும், சிவம் மாவி பிளேயர்ஸ் பற்றி பேசணும். இன் கேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மெயின் ஃபாரின் பிளேயர்ஸை ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை எடுக்க முடியலன்னா தே வில் கோ இன் அனதர் ஆப்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே மைட் ஆப்ட் ஃபார் ஷர்துல் தாக்கூர் ஆர் ஹர்ஷல் பட்டேல். இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருமே வந்து இப்போ பேச்சு அடிபட்டு இருக்கு. இதை வந்து ஒரு ஆப்ஷனாக டெஃபினட்டாக வச்சுப்பாங்க. என்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்களை எடுக்கலான்ற கான்செப்டில் கண்டிப்பாக சிஎஸ்கே இருப்பாங்க. அண்ட் இல்லைனா ஜெயதேவ் உனட்கட், சிவம் மாவி, இந்த 4 பேர் கண்டென்ஷனில் இருப்பாங்க. ஜெயதேவ் உனட்கட், சிவம் மாவி அண்ட் ஷர்துல் தாக்கூர், ஹர்ஷல் பட்டேல். இந்த ஷர்துல் தாக்கூர் ஆர் ஹர்ஷல் பட்டேலுக்கு கண்டிப்பாக போவாங்க, யாராவது ஒருத்தர் எடுக்கணும்னு சொல்லி. பேலன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அதை தான் நான் திருப்பியும் சொல்ல வரேன். அந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப குரூஷலாக நிற்கிறாங்க. செகண்டு ஒரு பிளேயர் லைக் ஷாருக் கான் மாதிரி இவங்களுக்கு பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ என்ன அவைலபிள் பேலன்ஸ் இருக்கோ மிச்சம் இருக்கிறது தான் பேலன்ஸ் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ஸோ நினச்ச மாதிரி ஒரு 4-5 பிளேயர் ஃப்ரீ ஃப்ளோயிட்டாக எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா அவுட் ஆஃப் 100%ல 85% ஆஃப் டீம்ஸ்க்கு நல்லாவே கையில் துட்டு இருக்குது. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஒரு பிளேயர், மேஜர் பிளேயரை நீங்கள் எடுத்தீங்கனாலே பெரும் மூச்சு விடுவீங்க. அந்த லெவலில் தான் இந்த ஆக்ஷன் இருக்க போகுது. ஏன்னா பேருக்கு தான் மினி ஆக்ஷன், பட் இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ ஹெல் ஆஃப் ஆக்ஷன். அப்படிதான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தே கேன் கோ ஃபார் ஜோஸ் ஹேசல்வுட் ஆர் பேட் கமின்ஸ். ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நம்மளுக்கு கிடச்சிருவாங்க. இல்லைனாலும் பேக்கப்புக்கு நம்ம வந்து கெரால் கோட்ஸி இருக்காரு அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டீம் சவுதி இருக்காரு. இது யாராவது ஒருத்தருக்கு போகலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஃபாரின் பவுலர், தில்ஷான் மதுஷங்காக்கு போகலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபாரின் பேட்ஸ்மேன் போவாங்களான்றது எனக்கு டவுட். ஏன்னா ஆல்ரெடி மொயின் அலி இருக்காரு அண்ட் டெவன் கான்வே ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்காரு. ஐ டவுட். ஸோ இன்னொரு ஃபாரின் பேட்ஸ்மேன் போவாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் பொறுத்தவரைக்கும் 52 ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக ஷாருக் கான் போவாங்க. அண்ட் போலிங் ஆப்ஷன்ஸ்க்கு ஷர்துல் தாக்கூர், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஒன்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி ஜெயதேவ் உனட்கட், சிவம் மாவி உங்களுக்குலாம் நிறைய பேர் போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லெக் ஸ்பின்னர்ஸும் கண்டிப்பாக சிஎஸ்கே போக மாட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி பிரசாந்த் சோலாங்கின்ற ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்காங்க. நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதை நான் கேள்விப்பட்டேன், ஆர்டிகல்ஸ்லாம் படித்து அந்த மாதிரி நெட்ஸில் நல்லா போடுறாரு. மேபி வாய்ப்புகள் கிடைக்க நிறையா இருக்குது. அவருக்கும் நிஷாந்த் சிந்துக்கும் இந்த எடிஷனில் வாய்ப்புகள் கிடைக்க நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ட்டு. இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்ன மாதிரியான பிளேயர்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட கீழே இருக்கும். இதில் பேட்டிங் அதிகமாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அதுதான் போன வாட்டி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்குது. கையில் பேலன்ஸும் நல்ல ஒரு அமௌண்ட்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நறுக்குன்னு 2 பிளேயர் எடுத்தாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் செட்டில் ஆகிடுவாங்க. ரொம்ப மண்டையை போட்டு உடச்சிக்க வேணாம். ஒரு நல்ல நறுக்குன்னு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஷாருக் கான், இந்த 2 பேர் போதும் நம்ம டீமுக்கு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு. மிச்சம் இருக்கிறதுல கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேட்டர் சால்வ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் ஐ திங்க் அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க. நல்ல ஸ்குவாடும் இருக்கும் அவங்க கையில். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்.